வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் துவரம்பருப்பு யூஸ் பண்ணி வித்தியாசமான முறையில் அடை எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறோம். வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜாரில் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இந்த அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. தோல் உரிக்காமே போட்டுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். காஞ்ச மிளகா வந்து 10 மிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் மசியத்துக்காக ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ வந்து நம்ம மிக்சியில் இதை நைஸாக அரைக்க போகிறோம். மசாலாலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கம்மா. இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். ஒரு அழகு சின்ன அழகில் ஒரு அழகு புழுங்கலரிசி, ஒரு அரை அழகு பச்சரிசி, ஒரு அழகு துவரம்பருப்பு, சாம்பாருக்கு போகிற துவரம்பருப்பு, அரை அழகு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு மிக்சியில் நம்ம அரைச்சி மாவாக வச்சுருக்கோம். இப்போ இந்த மாவில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட போகிறோம். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட போகிறோம். உப்பு வந்து தேவையான அளவு போட போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு மசாலாலாம், அதை வந்து இதில் போட போகிறோம். வேஸ்ட் ஆக்காமல் இந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி இதை கலந்து போட்டுக்கோங்க. ஏன்னா மாவு திக்காக தான் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சுமா. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுமா. இப்போ வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், பருப்பு நல்லா கலர் வந்துச்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், போட்டுங்கம்மா. 2 வெங்காயம். கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். வெங்காயம் பிடிக்கிறவங்க நல்லா வெங்காயம் போட்டு செய்வீங்கன்னா அடை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா மொருவலாக வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பாதி வதக்கினாலே போதும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. போதும். இப்போ வந்து இது மாவில் அப்படியே மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. இப்போ வந்து இதை நல்லா கலக்கிடுங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கெட்டியில் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து நம்ம அடை ஊற்ற போகிறோம் கல்லில். பாருங்கம்மா, கல் காஞ்சிச்சு. இப்போ வந்து ஆயில் வந்து லைட்டாக மேலே தேய்ச்சிடுங்க. மாவு எடுத்து 3 கரண்டி ஊற்றிக்கோங்க. உங்கள் கரண்டி என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து சுற்றி நல்லா அப்படி சுற்றி ஊற்றி விடுங்க. இது வேணால் நம்ம நெய்யில் கூட சுடலாம். நெய்யில் சுட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய்யில் சுட்டு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து ஆயிலில் தான் பண்ணுறேன். டீ வந்து ரொம்ப சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சா தான் நல்லா அது வந்து மாவு நல்லா வெந்து வரும். மூடி வச்சு எடுங்க. இப்படி மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். டக்குன்னு நம்ம திருப்பிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா ஈஸியாக வந்துடும் திருப்பத்துக்கு. உங்களுக்கு அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ வந்து மூடிலாம் வைக்க வேணாம், அப்படியே வெந்துடும். இப்போ வந்து திருப்பிக்குங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். அடை சூப்பரான அடை ரெடி ஆயிடுச்சுங்க. அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவோட வீடியோஸ் சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.